எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்து போடும். எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்து போடும். ஆண்டவரே, எல்லா சோர்வின் ஆவிகளை எடுத்து போடும். ஜனங்களை ஆராதனைக்கு நேரப்பட கொண்டு வாரும். ஆராதனையில் வாஞ்ச உள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொருவரையும் மாற்றும். இசைக்கிய ராஜாவுக்கு நீர் அன்றைக்கு சுகத்தை கொடுத்த போது அதிகாலையில் ஆண்டவரே தன்னுடைய தேசத்து பிரபுக்களோடு கூட ஆராதிக்க கடந்து போனானே. அதிகாலையில் என்னை தேடுவோர் என்னை கண்டடைவார்னு சொன்னீர். இந்த நாளில் ஆண்டவரே உம்மை நாங்கள் தேட வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் வாரும். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் நிர்மூலமாக்கி போடும். நல்ல பாடல்களை தாரும், ஆராதனை தாரும், கர்த்தருடைய வார்த்தையை தாரும். தெய்வ பிரசன்னத்தினால இந்த இடத்தை முழுவதும் ஆண்டவரை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று சொன்னது போல ஜோதிகளின் பிதாவாம் இயேசுவின் கரங்களிலிருந்து நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. தூரத்திலும் சமீபத்திலிருந்து வாகனங்களில் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். இதுவரை நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, இரக்கம், தயவுக்காய் ஸ்தோத்திரம். காலநிலைகளை அனுகூலமாக்கி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்காரும். Glory, so,
ஸோ இந்த காலையில் இயேசுவானவர் ராஜாதி ராஜா, அப்படிதானே? போன வாரம் அப்படிதானே பார்த்தோம். அவர் யாரு? ராஜா. அவர் மேல் இருந்ததான விசேஷித்த அபிஷேகம் இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த அபிஷேகம் என்னென்ன காரியங்களை கடந்த நாட்களிலே செய்யும் என்பதை குறித்து உங்களோடு கூட கடந்த வாரத்தில் பேசணும். ஸோ இந்த ஒரு வசனத்தை மட்டும் நீங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 16ஆம் வசனம். தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை அவர் என்ன செய்தார்? கண்டார். நான் போன வாரம் சொன்னேன், யோர்தான் நதிக்கரையில் ஏராளமான மக்கள் ஞானஸ்நானம் எடுப்பதற்காக யோவானிடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள். அநேக யூதர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். பிரதான ஆசாரியன், மற்றுள்ள வேதபாரகர், இப்படி நிறைய கூட்டம் அந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று கொண்டிருக்கிறது. அப்போதுதான் யோவானிடத்தில் வந்து அவங்க ஞானஸ்நானம் பெறுகிறாங்க. ஞானஸ்நானம் இதுவரை பெறாத அந்த யூத மக்கள் இப்ப ஞானஸ்நானம் பெற வந்து நிற்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஒரு விசேஷமான ஒரு மனிதர் வந்து நிற்கிறார். அவர் தேவகுமாரன் தான், ஆனால் மனிதனாக இந்த பூமியில் அவதரித்ததினாலே அவரும் அந்த ஜனங்களோடு கூட ஞானஸ்தானம் பெறுவதற்காக அந்த யோர்தானுக்கு வந்தார். அந்த ஞானஸ்தானம் பெற்று அவர் கரையேறின போது வானம் திறந்தது என்று பார்க்கிறோம். வானம் திறக்கப்பட்டது. இப்ப வானம் திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை அவர் என்ன செய்தாராம்? கண்டார். ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்க மேலெல்லாம் அந்த புறா இறங்கி வருவதை அவர் என்ன செய்யல? பார்க்கல. தம்மேல் அவர் மேல இறங்கி வருவதை அவர் என்ன செய்தார்? கண்டார். அவர் மேல் இறங்கி வருகிறதை அவர் கண்டார். அப்ப தேவ ஆவியானவர் எதை போல இறங்கி வந்தாரா? புறாவை போல. இதை யார் கண்டது? யார் கண்டா? இயேசு கண்டார். அங்கே இருந்ததான யோவான் கண்டார். அந்த கூடி இருந்ததான மக்கள் கண்டார்கள். அப்போதுதான் சொல்றார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன்? ஆமா, பிரியமா இருக்கிறேன். அப்போ ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். புறாவை போல இறங்கினார், தம்மேல இறங்கினார். அதை அவர் கண்டார். அதை அவர் கண்டார். இந்த வேதத்தில் நிறைய பறவைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, கழுகை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, குருவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, புறாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வேற எது குறித்து சொல்லப்பட்டிருக்கு? சொல்லுங்க. இப்படியே நிறைய சொல்லலாம். புறம் நிறைய பறவைகள், பறக்கிற வகைகளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த வேதத்தில் 2 பறவைகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று கழுகு, இன்னொன்று புறா. ஒன்று கழுகு, இன்னொன்று புறா. காகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த காகம் எலியாவை போஷித்தது ஒண்ணுதான். ஆனா அந்த காகத்தினுடைய கேரக்டர் ஏமாத்துறது தான். ஆனா காகங்களை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆனா கழுகும் இந்த புறாவும் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில பார்க்க வேண்டியதான ஒரு முக்கியமான பறவை இனம். இந்த பறவை இனம் ரொம்ப முக்கியமானது. அது இந்த கழுகை விட இந்த புறா ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த புறாவினுடைய குணம் நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும். ஆனா இன்றைக்கு இந்த ராஜாவின் மேல் இறங்கின புறா அது இறங்கி வருவதை அவர் என்ன செய்தாராம்? அவர் கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த புறாவை போல
கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் இந்த நாளில் மாற வேண்டும் என்று சொல்லி ராஜா விரும்புகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த புறாவின் குணநலன்கள் எனக்கும் உங்களுக்குள்ளும் இருக்கணும். ஒருவேளை இதை குறித்து நான் முந்தி பேசியிருக்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி பேசியிருந்தாலும் இன்றைக்கு பேசப்படுகிற பாயிண்ட் வித்தியாசமானது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அன்னைக்கு ஏற்கனவே பாஸ்டர் பேசியிருக்கிறாரு அப்படின்னு நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஒரு முறை நான் அப்படி தான் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தேன் சர்ச்சில். அப்போது எங்கள் ரிச் எல்லாம் சின்ன பிள்ளைகள். அன்னைக்கு பிள்ளைகள் எல்லாம் பிரசங்க குறிப்பு எடுத்தாங்க. இன்னைக்கு பிள்ளைகள் பிரசங்க குறிப்பை எடுக்கிறதே இல்லை. சிலரெல்லாம் நோட்டு வச்சுருக்காங்க, டிராயிங் வரைகிறாங்க. பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுங்க, ஒவ்வொரு வாரமும் பிரசங்க குறிப்பை எடுக்க சொல்லி. அப்போ நான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து என்ன செய்தேன், பிரசங்கம் பண்ணுவதற்காக எடுத்த போது சண்டே ஸ்கூலில் முன் வரிசையில் இருந்த சில பிள்ளைகளில் சிலர்லாம் நோட்டை திருப்பினாங்க. என்ன செஞ்சாங்க? நோட்டை திருப்பினாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம், திருப்பி அதே வசனத்தை தான் பிரசங்கம் பண்ண போறாரு அப்படின்றத பாஸ்டர் தப்பு பண்ண போறாரு அப்படின்னு அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, நோட்டை திருப்பிட்டு ஒரு ஆள் என்னையே பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி பிள்ளைகள் எல்லாம் ஆயிட்டாங்க, என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஓஹோ இந்த பிரசங்கம் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம். அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய பார்வை எனக்கு நல்லா புரிகிறது, நீங்க நோட்டை புரட்டுனதெல்லாம் நான் முன்னால இருந்து பார்த்துட்டேன், ஆனா வசனம் ஒண்ணுதான், ஆனா பிரசங்கம் வேற. எப்படி? வசனம் ஒண்ணுதான், பிரசங்கம் வேற. ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அப்படி நினைச்சிருந்தீங்கன்னா வசனம் ஒண்ணுதான், பிரசங்கம் வேற. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வசனம் ஒண்ணுதான், பிரசங்கம் வேற. அப்போ புறாவை போல ஆண்டவர் இந்த நாளில் நம்ம வாழ்க்கையில சில காரியங்களை மாற்ற விரும்புகிறார். நம்ம எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள், ராஜாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நாம் இந்த புறாவுக்குள்ள இருந்ததான சில குண நலன்கள், கேரக்டர் நமக்குள்ள இருக்கணும். நீங்க உன்னத பாட்டின் புஸ்தகம் சாங் ஆஃப் சாலமன் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனத்தில் நீங்க இந்த உன்னத பாட்டில் அந்த புறாவை குறித்து நிறைய காரியத்தை அந்த சாலமன் அழகா எழுதி வச்சிருக்கிறார். 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் அங்க என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிப்பீல யாராவது? என் பிரியமே, உன் கண்கள் எப்படி கண்கள்? என் பிரியமே நீ ரூபவதி. இது யாரை பார்த்து சொன்ன தெரியுமா? மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்றார். உங்க வீட்டுக்காரரு உங்களை பார்த்து என் பிரியமே அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எவ்வளவு சந்தோஷப்படுவீங்க இல்லையா? அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்கல்ல. என் பிரியமே நீ ரொம்ப ரூபவதி அப்படின்னா எப்படி? அழகானவ. உன் கண்கள் புறாவின் கண்கள். உன் கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? புறாவின் கண்கள். அப்படின்னா என்ன? இந்த புறாவின் கண்களை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அந்த புறா கண் எப்போதுமே கண்ணீரால நிரம்பி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எப்பவுமே அது அழுதுகிட்டே இருக்கும், அது கூக்குரலிட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்கிறது. இங்க சாலமோன் சொல்றாரு, என் பிரியமே நீ ரூபவதி, என் பிரியமே நீ ரூபவதி, உன் கண்கள் புறாவினுடைய கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அதே சாலமோன் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி அப்படின்றாரு. அப்போ இந்த புறா எங்க தங்கும் அப்படின்றதையும் இங்க சாலமோன் ஞானி சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலையிலே நாம் பார்க்க போகிறதான இந்த கேரக்டர், இந்த புறாவினுடைய குணம், ஒரு 3 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல போகிறேன். அதுல 2வது நம்ம படிச்சதான வசனத்தில் நீங்க வேதத்தில் படிச்சீங்கன்னா, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற புறா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இந்த புறா தங்குகிற ஒரு இடம், அது எங்க தங்கும்? மரத்தில் சில பறவைகள் இருக்கிறது, மரங்களில் கூடு கட்டி இருக்கும். சில இந்த மரங்குத்தி பறவை ஒன்று இருக்கு தெரியுமா? அந்த மரத்திலே துவாரம் போட்டு அதுக்குள்ளேயே தங்கி இருக்கும். ஸோ காகங்கள் மரங்களிலே கூடு கட்டி இருக்கும். ஆனால் இந்த புறா, அதை குறித்து வேதம் சொல்லும்போது இது எங்க தங்குமா? இது எங்க தங்குறது? கண்மலையின் மேல. கண்மலையிலும் வெடிப்புகளிலும், அந்த மலைக்கு இடையில வெடிப்புகள் இருக்கும், அதாவது பாறை பிளவு இருக்கும் தெரியுமா? அதற்கு இடையிலும் சிகரங்களின் மறைவிடங்கள். அப்படின்னா
உயரமான இடத்துல, மறைவான இடத்துல தன்னை யாருக்கும் அது என்ன செய்யாது? காட்டாது. தன்னை யாருக்குமே காட்டாது. அப்படிப்பட்ட குணநலம் படைத்தது தான் இந்த புறா என்று சொல்லி சாலமோன் ஞானி சொல்றார். கன்மலையின் சிகரங்கள், மலைகளின் சிகரங்களிலே அது மறைவாக தங்குகிறது. இப்ப இமயமலை இருக்குது, அதுல நிறைய பேர் ஏறி இறங்கிக்கிறாங்க, போயிட்டெல்லாம் வர்றாங்க, சோத்திரம். ஆனா அதுல ஏறுறது என்பது கடினமான ஒரு காரியம், அதுக்கெல்லாம் பயிற்சி தேவை. அந்த இமயமலையில போய் இது இருக்குன்னா நமக்கு தெரியுமா? தெரியாது இல்லை. இப்போ அங்கே ஒரு பெரிய தென்னை மரம் இருக்கு, அது எவ்வளவு பெருசா இருக்கு. அதுக்கு மேலே ஒரு கூடு குருவி, இந்த அந்த என்ன குருவி ஒன்று கூடு கட்டி இருக்கு அப்படின்னா நம்ம உன்னிப்பா பார்த்தா தான் அதை என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இல்லைன்னா அதை என்ன செய்ய முடியாது? அதே மாதிரி தான், அதே அனுபவம் தான் இந்த புறாவுக்கு இருக்கிறதான அனுபவம். கன்மலையின் சிகரத்தில் அது வீட்டை கட்டும், உச்சியில போய் வீட்டை கட்டும். அப்படின்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில எப்போதும் காணப்பட வேண்டியதான ஒரு அனுபவம், ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் நமக்குள்ள வேணும். எப்பயுமே எதை குறித்தும் தாழ்வான மனப்பான்மை நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நாம் யார்? ராஜாவினுடைய பிள்ளைகள். நாம் யாரு? ராஜாவினுடைய பிள்ளைகள். அதனால ராஜாவின் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து தெரிய மாட்டார்கள். ராஜாவின் பிள்ளைகள் தரித்திரராய் இருக்க மாட்டார்கள். ராஜாவின் பிள்ளைகள் எப்போதும் யாராக இருப்பாங்க? ராஜாவின் பிள்ளைகள் எப்போது எப்படிங்க இருப்பாங்க? ராஜா மாதிரி இருப்பாங்களா? ஐஸ்வர்யவானா இருப்பாங்க. அப்படிதானே? அப்படிதானே? ராஜாவுக்கு ஒரு குறையும் இல்லை. அப்படிதான், ராஜாவுக்கு ஒரு குறையும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எண்ணங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்றால், கீழான சிந்தனை, தாழ்வான சிந்தனை நமக்குள்ள இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒன்னு நான் கன்மலையின் உச்சியில நான் வைப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உச்சியில உன்னை பாதுகாப்பான ஒரு இடத்துல நீ இருக்க வேண்டிய புறா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், எனக்கு ஆண்டவர் எந்த நன்மையுமே செய்யல அப்படின்னு தாழ்வான எண்ணங்களை நாம் எண்ண வேண்டாம். ஆண்டவர் நமக்கு செய்கிற எல்லாமே நன்மையானவைகளாகவே இருக்கும். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த உன்னதமான ஸ்தலத்துல கர்த்தர் நம்ம என்ன செய்திருக்கிறாரா? குடியிருக்க பண்ணினார். ஏன் நம்ம அங்க கொண்டு வச்சிருக்காருன்னா, அவர் எங்க இருக்கிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். ஆமென். அவர் பரலோகத்தில் இருக்கார். அதனாலதான் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும்போது சொன்னார், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்படிதான் ஆரம்பிக்கிறார், அப்படிதான் ஜெபத்தை ஆரம்பிக்க சொன்னார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. அவர் அங்கே இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளா இருக்கிறதா நம்மையும் உன்னதமான ஸ்தானத்திற்கு கர்த்தர் நம்மை கொண்டு போகிறவர். இங்க சொல்றாரு, கன்மலையின் சிகரங்களில தங்குகிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு வேணும். அப்படின்னா இந்த கன்மலை என்பது யாரை குறிக்கும் அப்படி நீங்க வேதத்தில் திருப்பி பார்த்தா, இந்த கன்மலை வேறு யாரும் இல்லை, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான ஒரு அனுபவத்தை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். நீங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமம் எக்ஸோடஸ் 17வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே கன்மலையின் மேல் நிற்பேன். அடி சூத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வழி நடத்தப்பட்டு வருகிறதான வேளையில் கர்த்தரவர்களுக்கு செய்ததான அற்புதங்கள் ஏராளம். கர்த்தரவருக்கு செய்ததான அற்புதங்கள் ஏராளம். இந்த ஏராளமான அற்புதங்களிலே ஒன்றுதான் இந்த பாறை, கன்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி முறுமுறுத்தார்கள். அவங்களுக்கு தேவை வரும்போதெல்லாம் மோசைகிட்ட போய் நிற்பாங்க. மோசைகிட்ட போய் நின்று முறுமுறுப்பாங்க. மோசை உடனே ஆண்டவர்கிட்ட போவார். ஆண்டவர் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அந்த டைரக்ஷன் படி செய்வார். இப்போ இவங்க வழிநடத்தப்பட்டு வரும்போது இவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அங்கே ஓரேபில் உனக்கு உண்பதாக கன்மலையில் நான் நிற்பப்பா, நீ அந்த கன்மலையை பார்த்து அடியும்பாரு. இதை அடிக்க சொன்னாரு. அவர் அடிச்சாரு. அது என்னவாய் மாறிட்டு அந்த கன்மலையிலிருந்து என்ன வர ஆரம்பித்ததான்? தண்ணீர் வர ஆரம்பித்தது. நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாறை இடுக்குகளில் இருந்து வருகிறதான தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சுத்தமா இருக்கும். அதுல எந்த அழுக்கும் என்ன செய்யாது? படிஞ்சு வராது. ரெண்டாவது, அந்த தண்ணி எப்படி இருக்கும் தெரியுமா? ஃப்ரிட்ஜ் வாட்டரை விட சூப்பரா இருக்கும். அவ்வளவு ஐஸா, அவ்வளவு குளுமையா அந்த மாதிரி இருக்கும்.
அப்போ இங்க சொல்றாரு, கன்மலையின் வெடிப்புகளில தங்குகிற என் புறாவே, நான் அங்க நிக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன். அப்படின்னா நீ ஏன் கிட்ட என்னில கூடு கட்டு, என்னிலே வாசம் பண்ண. அதுதான் அதனுடைய அர்த்தம். எனக்குள்ளே நீ வாசம் பண்ணினா உனக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. இங்க சொல்றாரு அவரு, நான் கன்மலையில நிற்பேன், அந்த கன்மலையை பார்த்து நீ என்ன செய்? அடி. மோசே அடித்தான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பதாக அவங்க எல்லாரும் என்ன செய்தாங்களாம்? என்ன செஞ்சாங்க? தண்ணீரை பருகினார்கள். இன்னொரு வசனம் வாசிங்க, எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம். எண்ணாகமம் 18ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 20ஆம் அதிகாரம். 20ஆம் அதிகாரம், 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். தோத்திரம். அவர்கள் மிருகங்களும் என்ன செய்தது? குடித்தது. இங்க மோசையை பார்த்து சொல்றார். மோசே கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னார்னா, இந்த கன்மலையை பார்த்து பேச சொன்னார். ஆனா இவர் என்ன செஞ்சிட்டார் தெரியுமா? இந்த இடத்துல அடிச்சிட்டார். அடிச்சாலும் ஆண்டவர் கண்மலை தானே, அவர் கண்மலையிலிருந்து எதை கொடுத்தாரா? தண்ணீரை கர்த்தர் கொடுத்தார். சோ இந்த ரெண்டு சம்பவத்தையும் எங்க கோட் பண்றார் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரத்தை நீங்க திருப்பி பார்த்தீங்கன்னா, பவுல் பழைய ஏற்பாட்டை நல்ல கற்று படித்தவர். அவர் கமாலியன் பாதபடியிலிருந்து நியாயப்பிரமாணத்தை நல்ல படித்த மனிதர். அதனால இந்த சம்பவத்தை 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரத்தில் அவர் அதை கோட் பண்ணி சொல்றார். 4ஆம் வசனத்துல அவர் சொல்லும்போது சொல்றாரு, எல்லாரும் ஒரே ஞானபானத்தை என்ன செய்தார்கள்? குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை, சத்தமா சொல்லுங்க, அந்த கன்மலை. அப்ப நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் பிரயாணம் பண்ணும்போது யார் கூட போனா? யார் கூட போனா? கொஞ்சம் வசனத்தை பாருங்களேன். யார் கூட போனா? அந்த கன்மலையாகிய கிறிஸ்து கூட போனார். அப்படிதானே? அவர் கூட போகலன்னா அவங்களால அந்த 40 ஆண்டு காலம் வனாந்தரத்தில் அவங்க என்ன செஞ்சிருக்க முடியாது? பிரயாணம் பண்ணியிருக்கவே முடியாது. அதுல வசனம் அழகா சொல்லுது பாருங்க, அவர்களோடு கூட சென்ற ஞான கன்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை யாராக இருந்ததா? கிறிஸ்துவே என்று சொல்ற. நல்லா கவனிச்சு பாருங்க, கன்மலையின் சிகரத்துல நம்ம எப்போதும் இருக்கிறவர்களாக நம்ம மாறணும். அப்படின்னா நமக்குள்ள அந்த புறாவின் சுபாவம் வரணும். புறா எப்போதும் தாழ்வான இடத்துல இருக்காது, அது உயரமான ஒரு இடத்துல இருக்கும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்போதும் நான் யாரு தெரியுமா? நான் கர்த்தருடைய பிள்ளை. அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போது இருக்கணும். நான் ஒரு தாழ்வான எண்ணத்தோடு கூட வாழுகிற பிள்ளையா நம்ம இருக்கக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கை இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. கன்மலையின் சிகரங்களில தங்குகிற புறாவாக இந்த நாட்களில் உங்களை என்னையும் மாற்ற விரும்புகிறார். ஆண்டவர் அங்கே இருக்கிறார். அவரிலிருந்து தான் நமக்கு நன்மைகள் உண்டாகிறது. கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. இதைத்தான் தாவீது சொல்லுகிறான் 19ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் என்னவாய் இருப்பதாக? பிரீதியாய் இருப்பதாக. இங்க கன்மலை என்னவாய் சொல்லப்பட்டிருக்கார் தெரியுமா? இந்த கன்மலை எனக்கு மீட்பை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படின்னா எனக்கு மீட்பு என்று சொன்னார் விடுதலை தருகிறவர். கன்மலை எதை தரும்? கன்மலை யாரு சொல்லுங்க? இயேசு கிறிஸ்து. அவர்தான், இயேசு கிறிஸ்து தான் யாரு? கன்மலை. அந்த கன்மலையிலிருந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கும். அந்த கன்மலை நமக்கு எதை கொடுக்கும் தெரியுமா? பாதுகாப்பை கொடுக்கும். அதைத்தான் தாவீது சொல்றார், என் கன்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? என் வாயின் வார்த்தை, என் இருதயத்தின் சிந்தை இன்னைக்கு எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய இருதயத்தின் சிந்தனை எப்படி இருக்கு தெரியுமா? பொல்லாதவைகளா இருக்குது. பவுல் கலாத்திய சபைக்கு அதுதான் சொல்லுகிறார், பொல்லாதவைகளா இருக்கிறது. அது எப்படிப்பட்டது? இருதயத்தின் சிந்தனை பொல்லாதது, மாம்ச சிந்தனை.
ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? பிரியமா இருக்கணும். பிரியமா இருக்கணும். இன்னைக்கு நம்முடைய சிந்தனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கா? நம்முடைய இருதயத்தின் சிந்தனை எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கு? நம்ம என்னென்ன சிந்திக்கிறோம், இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அதைத்தான் தாவீது அழகா சொல்றார், என் கன்மலையும் என் மீட்பெருமாகிய கர்த்தாவே. உன்னை பாதுகாக்கிறவர் அல்ல, உன்னை ரட்சிக்கிறவர். ஆமென். உன்னை பாதுகாக்கிறவர் தான். ஆனா இந்த கன்மலையை குறித்து அவர் சொல்லும்போது என் மீட்பர் என்று அவர் சொல்லுகிறார். என் மீட்பர். அதே சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதம் 46ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றார் தெரியுமா? 46ஆம் வசனத்துல இந்த கன்மலை கர்த்தர், சத்தமா சொல்லு, கர்த்தர். யாருங்க கர்த்தர்? கன்மலை. என் கன்மலையானவர் சுதந்திரிக்கப்படுவாராக, துதிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் தேவன். இங்க தாவீது சொல்லுகிறார், என் கன்மலை கர்த்தர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்டவர்? ஜீவன் உள்ளவர். சொல்லுங்க, கர்த்தர் கன்மலை. கன்மலை எப்படிப்பட்டது? கன்மலை ஜீவன் உள்ளது. அந்த கன்மலை யாரு? இயேசு. அப்ப இயேசு யாரு? ஜீவிக்கிறவர். ஆமென். அதனாலதான் அவர் சொல்றார், இயேசு ஜீவிக்கிறார். இயேசு என்னவா இருக்காரு? தாவீதை போல சொல்லுவீங்களா நீங்க? என் கன்மலையானவர் ஜீவன் உள்ளவர். கர்த்தர் யாரு? ஜீவன் உள்ளவர். என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் ரட்சிப்பின் தேவன். அப்ப இந்த கன்மலையை நம்ம என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் பண்ணணும். துதிக்கப்படத்தக்கவர் இந்த கன்மலையானவர். கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்த. அழகா பாடி இருக்கிற அந்த பாடு, சூப்பர் பாட்டு அந்த பாட்டு. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவார். இன்னைக்கு அந்த கன்மலை உங்க கூட வருது. அந்த கன்மலையை பார்த்து நீங்க பேசுறீங்களா? என்னைக்காவது அந்த கன்மலை கிட்ட பேசலாமே. அவர் உங்க கூடவே தானே வராரு. தாவீது தானே சொன்னாரு, அந்த கன்மலை இஸ்ரவேல் ஜனங்க கூடவே கூடவே போச்சு, கூடவே போச்சு. அப்போ உங்க கூட ஒருத்தர் வாராருன்னு வைங்களேன். இப்போ உங்க வீட்டுக்காரரும் நீங்களும் பஜார் போறீங்க ஒரு ஆட்டோவில். எங்க போறீங்க? பஜாருக்கு போறீங்க. 2 பேரும் உட்கார்ந்து இருக்கீங்க ஆட்டோவில். ஆட்டோ டிரைவர் கேட்கான், எங்க போறீங்க அப்படின்னு. 2 பேரும் பதில் சொல்லாம இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சரி இருந்திருப்பேன். அப்படித்தானே சொல்றாங்க. இப்போ கன்மலை உங்க கூட வருது. அந்த கன்மலை கூட நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே கன்மலையானவரே நீர் ஜீவன் உள்ளவர், உமக்கு சோத்திரம். போதுங்க. ஒரு 10 மணிக்கு கன்மலையானவரே உமக்கு சோத்திரம். இப்படி ஆண்டவரோடு கூட பேசுங்க. அவர் துதிக்கப்படத்தக்கவர். அவர் யாரு? துதிக்கப்படத்தக்கவர். அதனாலதான் சொல்றேன், சோத்திரம் பண்ண சொல்றேன். அநேகருடைய வாயில ஸ்தோத்திரமே வரமாட்டேங்குது. கன்மலை, ஏன்னா அவர் கூட வரார். அந்த கன்மலை உங்களுக்கு விடுதலை தரார். அந்த கன்மலைய உங்களுக்கு விடுதலை தருகிற கன்மலையை நீங்க என்ன செய்யணும்? துதிக்கணும், அவரை உயர்த்தணும். அதே 28ஆம் சங்கீதத்துல தாவீது இன்னொரு காரியத்தை சொல்றார் பாருங்க. 28ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? என் கன்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த கன்மலையை நோக்கி கூப்பிடுங்க. இந்த புறா கன்மலையில இருந்தாலும் சும்மா இருக்காது. என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா? கூவிக்கிட்டே இருக்கும். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? கூவிக்கிட்டே இருக்கும். இப்ப நம்ம பிள்ளைய இருக்காங்க வீட்டுல, பசி எடுக்க ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? பசி எடுத்தா என்ன பண்ணுவீங்க? பசிக்குதுன்னு சொல்லுவீங்களா? இல்ல அழுவீங்களா? அழுவோம். பசி எடுத்தால் கேட்போம். அப்படித்தானே? இந்த புறா பாருங்க, எப்ப பார்த்தாலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்? அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும், சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் அதனுடைய முக்கிய குணம். அதைத்தான் தாவீது சொல்றேன், கன்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும்
நீர் மௌனமா இருந்தால் நான் குழியில் இறங்கியவர்களுக்கு ஒப்பாவேன். ஆண்டவர் மௌனமா இருந்தா அவன் தாவீது சொல்றான், ஆண்டவரே நீர் என் கூட பேசலன்னா நான் யாருக்கு ஈக்குவலா இருப்பேன்? குழியில யாருங்க இறங்குவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் என்னோடு கூட பேசல, நீர் மௌனமா இருந்தா நான் செத்து போவேன். நான் எப்படி போவேன்? அதாங்க அர்த்தம். ஆண்டவர் நம்ம கூட பேசணும். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் கூட பேசணும். அழகா சொல்ற, உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தா நான் ஜீவனோட இருக்கிறேன். நீர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கல, என் கூட பேசலன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? குழியில இறங்குறவளுக்கு சமமாவேன்னு சொல்றார். எத்தனை அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்கிறவர். அந்த புறா எப்போதும் அழுதுகிட்டே இருக்கு, அது கூக்குரல் இட்டுக்கிட்டே இருக்கு. அது எங்க தான் குடியிருக்கு? எங்க இருக்கு? அப்போ கண்மலையில் இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு பாதுகாப்பு இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் பெருமை பாராட்ட கூட. எங்க வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். ஆமேன், ஆமேன், சத்தமா சொல்லுங்க ஆமேன். அதனால நம்ம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா கர்த்தருக்கு செய்யணும். உன்னுடைய வீடு கண்மலையில கட்டப்பட்ட வீடா இருக்கணும். ஆமேன். அதனாலதான் இயேசு கிறிஸ்து அழகா ஒரு ஊமையை சொன்னார். மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் சொன்னார் இல்லையா, மணலின் மேல் கட்டப்பட்ட வீடு வேற எங்க கட்டப்பட்ட வீடு? கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு. மணல் மேல் கட்டப்பட்ட வீடு பெருவெள்ளம் வந்தபோது என்ன செஞ்சுதான்? இடிஞ்சு போயிட்டு. ஆனா புத்தி உள்ளவன் எங்க தான் வீடை கட்டுவான்? எங்க தான் கட்டுவான்? கற்பாறையில. பவுண்டேஷன் சரியா போடுவான். உன் வீடு இன்னைக்கு கற்பாறையில கட்டப்பட்டு இருக்கணும். கற்பாறை இருக்கணும். எங்க கட்டப்பட்ட வீடா இருக்கணும்? கற்பாறையில கட்டப்பட்ட வீடா இருக்கணும். அதுதான் நிலைச்சு நிற்கும். அப்போ உன்னுடைய வீடு இன்னைக்கு எங்க இருக்கு? புறா கண்மலையில தான் வீட, சிகரத்துல வீட்டை கட்டுது. நீங்களும் நானும் சிகரத்துல வீடை கட்டணும். சிகரம்னா மாடி மாடியா கட்டணும்னு இல்ல, கண்மலையாகி கிறிஸ்துவ மேல நம்ம வீடு கட்டணும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவருடைய பிரயாசம். ஆமா, உனக்கு வீடு கட்டுறது கர்த்தர் தான் கட்டணும். வீடு வாசல்ல ஏற்படுத்துகிறவர் யாரு? யாரு? கர்த்தருங்க. எவ்வளவோ பணம் வச்சிருக்கிறார், சிலரால வீடு கட்ட முடியல. ஆனா சிலருக்கு பணமே இல்லை, ஆனா அருமையா வீடை கட்டி கொடுத்துறாரு. அதை கர்த்தரை வீடு கட்டுகிறவர். அப்ப நம்முடைய ஃபவுண்டேஷன் கண்மலையின் மேல இருக்கணும். அது புறா கிட்ட இருந்தது. அது புறா எங்க தான் தங்கிச்சான்? வெடிப்புகளில, சிகரங்களில அது தங்கி இருந்தது. அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த நாளில் எதிர்பார்க்கிறார். என் பிள்ளைகள், நான் அபிஷேகம் பண்ணின பிள்ளைகள், என்னுடைய ராஜாவினுடைய பிள்ளைகள் எங்க தான் வீட்டை கட்டணும்? மேல கட்டணும். எத்தனை மாடி கட்டினாலும் சரி, ஒரு நாள் அந்த வீடெல்லாம் போயிடும். என்ன இன்னைக்கு சில வீடு கட்டுறாங்களாம், பூமி நிலநடுக்கம் வந்தாலும் என்ன செய்யாது? ஒன்றும் ஆகாது. ஏசுநாதர் பார்வையில் ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம கட்டுற வீடு தான் சூப்பருங்க. ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஜப்பான்ல என்னமோ இப்போ சுனாமி வந்தா அலை தாக்காதபடிக்கு எத்தனையோ மீட்டருக்கு திவால் கட்டிட்டு இந்த மேங்கரோ மரமெல்லாம் வளர்த்து வச்சிருக்கானா. அதெல்லாம் எம்மாத்திரம், அதெல்லாம் எம்மாத்திரம். ஆனா ஆண்டவர் நமக்குள்ள இருப்பாரானா, அவருக்குள்ள நம்ம கட்டப்படுவோமானா, எது வந்தாலும், பெருமழை வரட்டும், பெருங்காற்று வீசட்டும், நான் நிலைத்து நிற்பேன், இயேசுவில் நிலைத்திருப்பேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உன்னுடைய வீடு கட்டுகிற இடம் கண்மலையா இருக்கணும். அப்படி கிறிஸ்துவில தான் வீடு கட்டணும். எந்த ஒரு குடும்பம் கிறிஸ்துவை மையமாய் வைத்து கட்டப்படுகிறதோ அந்த குடும்பத்தை யாரால அசைக்க முடியாது. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் திருமணத்தின் போது கடைசியில திருமணத்தை நடத்தி வைக்கிறவங்க சொல்லுவாங்க, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தேவன் தான் உங்களை இணைக்கிறார், மனுஷன் இல்லை. உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில யார் இருக்கணும்? கணவன் மனைவிக்கு மத்தியில தேவன் இருப்பாரானால் உங்களுடைய குடும்பம் கண்மலையின் சிகரத்தில் கட்டப்பட்டதா இருக்கும். அதை எந்த மனுஷனாலும் எதுவும் செய்ய முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுடைய வீடு கட்டப்பட வேண்டிய இடம் கண்மலை. அந்த கண்மலை நமக்கு எதை தரும் தெரியுமா? மீட்பை தரும். அந்த கண்மலையானவரோடு கூட நம்ம பேசலாம், அந்த கண்மலையானவரை கூப்பிடலாம், அவர்கிட்ட பேசலாம். நீ பேசாம இருந்த அப்படின்னா நீ அவ்வளவுதான். அதனால இதுவரை நீ அந்த கண்மலையை பார்த்து நீ பேசல அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பேசு.
கன்மலையானவரே நீர் ஜீவனுள்ள தேவன், அந்த கன்மலையானவரே நீர் என்னோடு கூட பேசும். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டு பாருங்களேன், கர்த்தர் நிச்சயமா சொல்றேன் உங்களோடு கூட அவர் பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இந்த புறா எங்கேயும் கூடு கட்டாது, சிகரத்தில் போய் கூடு கட்டும். உயரத்தில் போனோம், அது எத்தனை அடி உயரத்தில் போதும் பரவாயில்ல, அதை விட கழுகு அதுக்கு மேலே. ஆனாலும் சொல்லுகிறது, கன்மலையின் வெடிப்புகளில் தங்குகிற என் புறாவே நீ உத்தமி அப்படின்னு சொல்ற. சாலமோன் ஞானி சொல்ற, நீ உத்தமி அப்படின்னா கன்மலையின் சிகரத்தில் நீ தங்குனா பாவம் உன்னை மேற்கொள்ளாது. ஆமென். பிசாசு உன்னை தொட முடியாது. இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் உன்னை அடிமைப்படுத்த முடியாது. எங்க இருந்தா? கன்மலையில் இருந்தா. ஆனா கீழே இருந்தனா கண்டிப்பா ஒரு நாள் நீ அதற்கு அடிமை ஆயிருவ. அதனால எப்போது நம்முடைய சிந்தையெல்லாம் நான் எங்க இருக்கிறேன்? கன்மலையில் இருக்கிறேன். கன்மலையில் இருக்கிற ஆண்டவரே, அந்த அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தெய்வ பிள்ளைகளாய் இருக்கிற நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஏன்னா நாம் ராஜாவின் பிள்ளைகள். அல்லேலூயா. அவரில் வீடு கட்டுவோம். இரண்டாவதாக இந்த புறாவின் அனுபவம் இன்னொரு காரியத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த புறா அந்த நாட்களில் ராஜாக்கள் என்ன செய்வாங்களா, இந்த புறாக்களை எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா செய்தி கொடுத்து அனுப்புவதற்காக, தூது கொடுப்பதற்காக அனுப்புவாங்க. அதைத்தான் இங்க வேதத்தில் இருந்து தான் அதெல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. வேற எங்கேயும் இல்லை. ராஜாவுக்கு சும்மா ஒன்றும் வரல. அந்த நாட்கள்ல இருந்த ராஜாக்கள் இன்னொரு ராஜாவுக்கு ஒரு தூது கொடுத்துருன்னா புறா வாயில கடிதத்தை எழுதி வச்சு விடுவான்னு கரெக்டாக பறந்து போய் அவர்கிட்ட கொடுத்துருன்றாங்க. ஆனால் இங்கே நம்ம வேதத்தில் ஆதியாகமம் 8வது அதிகாரத்தை நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே நோவா காலத்தில் நடந்ததான ஒரு சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? குடித்து வெறித்து பாவம் செய்தார்கள். குடித்து வெறித்து பாவம் செய்தார்கள். இதை ஆண்டவர் பார்த்தார். இந்த பூமியை அழிக்கணும்னு நினைச்சாரு. அந்த அழிக்கிற நினைப்புல அந்த பூமியை சுற்றி பார்த்தா அவ்வளவு ஜனங்கள் மத்தியில ஒரே ஒரு குடும்பம், அந்த பெரிய ஊர்ல ஒரு குடும்பம் மட்டும் ஆண்டவர் கண்ணுக்கு தென்படுது. அவங்க யாரு? அவங்க எப்படிப்பட்டவங்க? அவங்க யாருங்க? நீதிமான். அவர் நீதிமான். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் நீதிமான், உத்தமன், தேவனோடு. கதை கூட தெரியாதா? பேசவே மாட்டேங்கிறீங்க, அமைதியா உட்கார்ந்து இருக்கீங்க. நோவா யாருங்க? ஹலோ, நோவா யாரு? நீதிமான், உத்தமன். உங்க கையில இருக்கிற பாஷையில வச்சு கூட சொல்லுங்க. பைபிள்ல அவன் உத்தமன், நீதிமான், தேவனோடு சஞ்சரிக்கிறவன். இந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் பார்த்தார். அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, வேற யார் இருந்தா? மருமக்கள் இருந்தாங்க. எத்தனை பேர் இருந்தாங்க அந்த குடும்பத்தில்? எத்தனை பேரு? நோவாவுக்கு ஒய்ஃபு, நோவாவுக்கு பசங்களுக்கு ஒய்ஃபு. எத்தனை பேர் இருந்தாங்க? ஆமா. இதுல யார நீதிமானா கண்டார்? யார கண்டார்? நல்லா கவனிச்சு பாருங்க. 8 பேர் இல்ல, 8 பேர் குடும்பம். அவங்க தான் பேழைக்குள்ள போனாங்க. ஆனா யார நீதிமானா கண்டாரா? நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு நோவா வேணும். ஆமே. உங்க குடும்பத்தில் ஒரு நோவா இருக்காரா? உங்க குடும்பத்தில் நோவா இருக்காரா? ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவர் தான் நோவா. ஆமா, அவர் நோவாவா இருக்காரா? நோவாவா இருக்காரா? யோசிச்சு பாருங்களேன். இங்க சகோதரிகள் நிறைய வந்திருக்கீங்க. உங்க வீட்டுக்காரர் நோவாவா இருக்காரா? இல்லையா? அட பாவமே, இல்லைன்றீங்களே. அவங்க நோவாவா இருக்க போய் தான் உங்களை இந்த இடத்துல ஆண்டவர் உட்கார வச்சிருக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சோ கர்த்தர், நல்லா கவனிங்க, உங்களுக்கு தந்திருக்கிற நோவா அவர் நீதிமான். உங்க வீட்டுக்காரர் அப்படித்தானே? அவர் நல்லவரா கெட்டவரா? கெட்டவரா இருந்தாலும் நல்லவராவே சொல்லுங்க. ஆமேன். ஒரு அம்மா சிரிக்கிறா, எங்க வீட்டுக்காரர் நல்லவர் யாரும் இல்லையா? ஆமேன். அப்படிதாங்க இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார், நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார்.
ஆண்டவர் வந்து எப்பெல்லாம் கூப்பிடுறாரு அப்பெல்லாம் ஆண்டவர் கூட போயிட்டார். இதற்கு பெர்மிஷன் யார் கொடுத்தா? அம்மா உஷா, நான் வெளியே போறேன், கொஞ்சம் லாசரை வர சொல்லுன்னா, ஐயா நான் சொல்றேன்யா, நீ விட்டாதான் அவர் என்ன செய்வார்? அப்போ உன் அனுமதி முக்கியம் இல்லை. அப்போ அந்த அம்மா எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க. கடவுளை தேட போனும் போதெல்லாம் அந்த மிஸ்ஸஸ் நோவா பேரே சொல்லலை. பாருங்க இந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க. சேம் காம் யாபேத் சொல்லிட்டாரா? சொல்லியிருக்காரா? யார் அவங்க? யார் அவங்க? நோவாவின் பசங்க. நோவாவின் மருமக்கள் பேர் இருக்கா? மனைவி பேர் இல்ல, மருமக்க பேர் இல்ல. ரகசியம் எல்லாம் ஆண்டவருக்குரியது. அல்லேலூயா. அவருக்கு தெரியும், ஆனா அது எழுதி வைக்காம விட்டார். நல்லா பாருங்க, இவர் ஒருத்தரை பார்த்து சொல்றார், இவரை நீதிமானா கண்டேன். அவர்கிட்ட தான் ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்தார். பேழையை உண்டாக்குனார். பேழையை உண்டாக்கும் போது போய் பிரச்சாரம் பண்ணு, நான் இந்த உலகத்தை என்ன செய்ய போறேன்? அழிக்க போறேன். யாரும் நோவா வார்த்தையை என்ன செய்யல, கேட்கல. ஒரு நாள் வந்துச்சு, இதே மாதிரி மழை ஊத்த ஆரம்பிச்சிட்டு பூமியின் ஊற்று கண்கள் எல்லாம் என்ன செய்ததுதான்? திறந்தது. பயங்கரமான மழை. இப்ப பேழைக்குள்ள போயிட்டாங்க யாரெல்லாம்? இவங்க 8 பேரு, மிருக ஜீவன்கள் எல்லாம் ஜோடி ஜோடியா. எவ்வளவு நாள் மழை பெஞ்சிச்சு? சுத்தமா சொல்றா, 40 days, இரவும் பகலும். எத்தனை நாள்? 40 நாள். வெளியே வர முடியல. எங்க பார்த்தாலும் ஒரே தண்ணி, சமுத்திரம் மாதிரி இருக்கு. ஆனா கர்த்தர் இந்த குடும்பத்தை பாதுகாத்தார். நீ தேவனோடு சஞ்சரித்தால் எத்தனை மழை வரட்டும், எத்தனை புயல் வரட்டும், எத்தனை சுனாமி வரட்டும், எத்தனை பஞ்சம் வரட்டும், எத்தனை கொரோனா வரட்டும், எது வந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யாரா இருக்கணும்? தேவனோடு சஞ்சரிக்கிற பிள்ளையா இருக்கணும். தேவனோடு நடக்கிற பிள்ளையா இருக்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பார். ஸோ இப்போ பாதுகாத்தார். வெள்ளம் வந்துச்சு, எல்லாம் அப்படியே அழகா கப்பல் மிதக்குது. நோவா செய்த கொப்பேர் மர கப்பல் இது. அப்படிதானே? ஒரு பாட்டு இருக்குதுல்ல, சண்டே ஸ்கூல்ல இருக்கா? எனக்கே மறந்து போச்சு. நோவா நோவா தாத்தா பேழையை பார்த்து கேலி செய்தனரா, மக்கள் கிண்டல் செய்தனரா. ஒரு பாட்டு சொல்லி கொடுத்தாங்களா? இல்லைன்னா அடுத்த வாரம் பாசமாகிட்ட கேட்டு கற்றுக்கோங்க. சரியா? கேலி செஞ்சாங்க, கிண்டல் செஞ்சாங்க. எதை பார்த்து? பெரிய அவர் இஷ்டத்துக்கு செஞ்சாரா? இல்ல, கர்த்தர் கொடுத்த கட்டளை. இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு உயரம், இப்படி எல்லாம் பண்ணுன்னு அழகா இன்ஜினியரிங் பிளான் கொடுத்தார். அவர் கொடுத்தது அவ்வளவுதான். செஞ்சதெல்லாம் யாரு? நோவா. இதை பார்த்து எல்லாம் கிண்டல் அடிக்கிறா. இது ஏன்டா இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லையா? இவ்வளவு வேலை இல்லையா? ஆனா காலம் வந்தது. இப்ப தண்ணி 40 நாள் மழை பெஞ்சு பூமி எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரே பிரேதமா இருக்கு. ஆனா இவங்க மட்டும் அழகா பேழைக்குள்ள பாதுகாப்பா இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு காகத்தை விட்டாரு, அப்புறம் புறாவை விட்டார்ல. அப்படித்தானே வசனம் சொல்லுது. 8ஆம் அதிகாரம் 8லிருந்து 10 வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பின்பு பூமியின் மேல் ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து என்ன செய்தான்? வெளியே விட்டான். அப்ப அந்த புறா எங்க இருக்கு? எங்க இருக்கு? பாதுகாப்பான இடத்துல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. எங்க இருக்கு? பாதுகாப்பான பேழைக்குள்ள இருக்கு. விட்டான். வந்தது. போருங்க. பூது 7 நாளைக்கு பின்பு, அடுத்த வசனம் அப்படிதான் சொல்லுது. 7 நாளைக்குள்ள இந்த புறாவை அனுப்புறான். மழை தண்ணி வத்திட்டான்னு பார்த்துட்டு வந்தா இந்த புறா எங்க வைக்கல? காலை பூமியில வைக்கல. இடம் இல்லை அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டான். இந்த பூமி என்ன செய்யல? தண்ணி காடா இருக்கு, இன்னும் வத்தல. அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பின்னும் 7 நாள் சென்ற பின்பு மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது என்ன செய்தது வந்ததா? ஒலிவ இலையை என்ன செஞ்சுட்டு வந்தது? இங்கதான் அன்னைக்கு ராஜாக்கள் வந்து புறா கிட்ட செய்தி கொடுத்து அனுப்புறதை கத்துக்கிட்டாங்க. புறா கொத்திட்டு வந்த உடனே அவனுக்கு என்ன தெரிஞ்சது? பூமியில என்ன பண்ணிட்டு
தண்ணி வத்திட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த புறா ஒரு நற்செய்தியை கொண்டு வந்துச்சு. என்ன நற்செய்தி? பூமியில தண்ணி இல்லை, பூமியில தண்ணி. அப்போ புறாவா இருக்கிற நீங்களும் ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும். அந்த நல்ல செய்தி என்ன? இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்கும் நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் தான் இயேசு. இந்த நல்ல செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதா நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். இயேசு இந்த பூமியில பிறந்த போது லூக்கா 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் தேவதூதன் அந்த நல்ல செய்தியை கொண்டு வந்தான். இதோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி அறிவிக்கிறேன், இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே நல்ல செய்தி. அப்போ புறா எப்பவுமே கெட்ட காரியத்தை செய்யாது, நல்ல காரியத்தை தான் செய்யும், நல்ல செய்தியை தான் கொடுக்கும். கண்மலையில் இருக்கிற ஒன்னிலிருந்து ஒரு நல்ல செய்தி எப்போதும் வெளியே வரணும். அப்படின்னா ஒரு நல்ல வார்த்தைகள் வெளியே வரணும். அப்படின்னா அவிசுவாசமான வார்த்தைகள் எதுவும் உங்களுடைய நாவிலிருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. விசுவாசம் உள்ள வார்த்தைகளை தான் வரணும். ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. நல்ல செய்தி புறா கொண்டு வந்துச்சுங்க. தண்ணி வற்றி போச்சுங்கிற நல்ல செய்தியை நோவா எப்படி தெரிந்து கொண்டான்? இந்த புறா கொண்டு வந்ததான இலையை வச்சு. இன்னைக்கு நீங்க நல்ல செய்தியை அறிவிச்சு எத்தனை இலை உள்ள கொண்டு வந்திருக்கீங்க? சபைக்குள்ள உள்ள இருக்கிற இலையெல்லாம் வெளியே தூக்கி போடுறோமே தவிர உள்ள ஒரு இலையை நம்ம என்ன செய்யறது இல்லை. நீங்க புறாவா இருந்து ஆத்துமாக்களை கொத்திட்டு வரணும். கொத்திட்டு வந்து ஆத்துமாவை காணோம். என்னைக்காவது போய் தேடி பார்த்தீங்களா? போய் கேட்டீங்களா? ஏன் சர்ச்சுக்கு வரலன்னு கேட்கிறோமா? நம்ம இந்த நோவாவுக்கு தெரியும் பூமியில என்ன செஞ்சிட்டு தண்ணி வற்றி போச்சு. அந்த நல்ல செய்தி அவனுக்கு கிடைச்சது. இயேசு இந்த பூமியில பிறந்த போது ஆட்டிடையர்களுக்கு இந்த பூமியில ஒரு நல்ல செய்தியை பரலோகத்திலிருந்து தூதன் கொண்டு வருகிறான். இது நல்ல செய்தி என்று சொன்னான். ஆனா நாம் கண்மலையில தங்குகிற நாம் அந்த நல்ல செய்தி அறிவிக்கிறோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நல்ல செய்தி அறிவிக்கணும். சமாரியா எங்கும் பஞ்சம், சமாரியாவில் பஞ்சம். தீர்க்கதரிசி சொல்றாரு, நாளைக்கு இந்த ஊர்ல ஒருபடி கோதுமை மாவு ஒரு பொற்காசுக்கு என்ன செய்யும்? விற்கப்படும். தீர்க்கதரிசி சொல்றாரு, அங்க மழை இல்லை, ஒண்ணு இல்லை. ஆனா அது நடந்துச்சா? நடக்கலையா? நடந்தது. சமாரியாவில் பயங்கர பஞ்சத்துல 4 குஷ்டரோகிகள் பாளையத்துக்குள்ள போறான். அங்க பாளையத்துக்குள்ள போனா அங்க அழகா எல்லாம் விதவிதமான ஆகாரம். அதை பார்த்தான். கர்த்தர் அங்க கிரியை செய்ய ஆரம்பிச்சார். ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிறைவேறணும்ல. இவங்க சாப்பிட்டான், நல்ல புசிச்சவன் சொல்றான், நம்ம இந்த நாளில மௌனமா இருப்பது நல்லது அல்ல. 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இப்ப நம்ம போய் இந்த நல்ல செய்தியை போய் என்ன செய்வோம்? ராஜா கிட்ட சொல்லுவோம். என்ன ராஜாவே, நீ பாளையத்துக்குள்ள போ, உனக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? ஆகாரம் கிடைக்கும். அவர் சொல்றார் பாருங்க, பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. 9ஆம் வசனம். இந்த நியாயம் அல்ல, இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். போதுமா? குற்றம் ஓ மேல சுமரும். நீ மற்றவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்லலனா, இயேசு உனக்கு செய்த அற்புதத்தை நீ மற்றவரிடத்தில் சொல்லலனா, யார் மேல குற்றம் சுமரும்? நீங்களும் நான் யாரா அனுப்போம்? குற்றவாளிகள் எங்க போய் நிற்பாங்க? எங்க போய் குற்றவாளி எங்க போய் நிற்பான்? கூண்டுல போய் நிற்பான், கோர்ட்ல போய் நிற்பான், ஜெயிலுக்கு போவான். இந்த உலகத்தில் செய்த தப்புக்கு இந்த உலகம் அவனுக்கு கொடுக்கிற தண்டனை. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த நல்ல செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கவில்லை, ஆனால் நீங்கள் நான் யாரா இருக்க தெரியுமா? குற்றவாளி. குற்றவாளி. நீங்கள் நான் யாரு? நீ குற்றவாளியா இருக்க விரும்புறீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு போலீஸ்காரர் அந்த பக்கம் வந்தாலே நம்ம 10 அடி தள்ளி ஓடிடுவோம். ஆனா கூண்டுக்குள்ள போனா அதுக்கெல்லாம் நம்மளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன். ஆனா ஒரு நாள் அவர் நம்மளை நிப்பாட்டிடுவாரு. உனக்கு நான் ஜீவனை தந்தேன், உன்னை ரட்சித்தேன், உன் பாவத்துக்காக மரிச்சேன், நீ ஒருத்தரை கூட ஆத்மாதாயம் பண்ணிட்டு இங்க வரலையே, நீ யாரு? நீ யாரு? குற்றவாளி.
குற்றவாளிக்கு இப்போ ஈபிக்கோ தண்டனை என்ன கொடுக்கலான்னு கேட்க வேண்டியதுதான். இப்போ உங்களுக்கு என்ன தண்டனை ஆண்டவர் தருவார்? போங்க போங்க பாரு. ஆனா குற்றவாளி இல்லாம ஆண்டவருடைய நற்செய்தி அறிவித்து பின்னால ஒரு 2 பேரை அவர் எத்தலும் தொத்தலும் யாரோ 2 பேரோட நிக்கிறவங்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினாலே உங்களை கூப்பிடுவார், வாங்க பார். நீ குற்றவாளியா இருந்தா போங்க பார். நீங்க யாரா இருக்க விரும்புறீங்க? இந்த புறாவின் குணம் நல்ல செய்தி கொண்டு வருகிற குணம். நம்ம நற்செய்தி அறிவிக்கணும் மற்றவங்களுக்கு. இயேசுவை குறித்து எப்படியாயிலும் நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும். ஆண்டவருக்காக ஆதாயம் பண்ணுகணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கடைசியாக இந்த புறா கண்மலையில இளைப்பாருமா. 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. 55ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம் 55:6. அப்பொழுது நான் பறந்து போய் எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் என்ன செய்வேன்? பறந்து போய் இளைப்பாருவேன். அது எங்க இளைப்பாரும்? கண்மலையில. அதுக்கு இடம் அங்கதான் இருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க. நமக்கு இளைப்பாருகிற ஒரு காலம் உண்டு. நம்ம இளைப்பாருகிற ஒரு காலம் உண்டு. அதனாலதான் இயேசு இந்த பூமியில் இருந்தபோது அவர் சொன்னார் மத்தேயு 11:28. யாருக்காவது வசனம் பைபிள் காணாம தெரியுமா? அந்த வசனம் யாருக்காவது தெரியுமா? 11:28. இப்ப 100 ரூபா தரேன். பைபிள் திறக்க கூடாதுன்னு தான் சொன்னேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் எல்லாரும் வாங்க, நான் உங்களுக்கு. அப்ப யார்கிட்டதான் இளைப்பாறுதல் இருக்கு? நம்ம இந்த பூமியில இருக்கிற கொஞ்ச காலம். ஆனா நம்ம இளைப்பாறுகிற ஒரு இடம் இருக்கு. ஆமென். அதனால தான் ஆண்டவர் யோவான் 14 சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியும் வந்து உங்களை என்ன செய்வேன்? உங்களை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வைக்க போறேன். அம்மா மாதிரிலாம் சொல்றாங்க, எனக்கு ரெஸ்டே இல்லை. காலையில எந்திரிச்சதுல இருந்து சொல்றீங்களா, எனக்கு என்னைக்குதான் ரெஸ்ட் கிடைக்கும்? இந்த பூமியில இருக்கிறது வரை நமக்கு பாடு உண்டு. ரெஸ்ட் எங்க தெரியுமா? அங்கதான். ஆமென். அல்லேலூயா. அந்த ரெஸ்ட் அங்க போகணும்னா நீ நல்ல செய்தியை சொல்லணும். நற்செய்தி அறிவிச்சாதான் நமக்கு அங்க ரெஸ்ட். நற்செய்தி அறிவிக்கல நமக்கு ரெஸ்ட் வேற ஒரு இடத்துல. நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல போய் ரெஸ்ட் எடுக்க போறோம்? சிலர் பணம் படைத்தவர்கள் என்ன நல்ல பெரிய பெரிய இடங்கள்ல போவாங்க. ஊட்டி, கொடைக்கானல், குளு மணாலி இப்படி உள்ள இடங்களுக்கெல்லாம் யார் போறா? பணம் படைச்சவங்க. ஏழைகள் எல்லாம் எங்கேயும் போறதில்லை. இல்லை, தமிழ்நாட்டில் சொல்லுவாங்க ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு ஒரு இடம் இருக்கான், ஏற்காடு மலை அப்படின்னு. ஏற்காடு தான் ஏழைகளின் ஊட்டி. அங்கதான் போவாங்க. ஸோ பணம் படைத்தவர்கள் காஷ்மீர் போவாங்க. ஐயா, நம்ம ஏழைகள் தான். ஆனா இந்த ஊட்டியை விட ஏற்காடை விட நமக்கு ஒரு அருமையான இடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீ காசு கொடுக்க வேண்டாம், ஆண்டவர் அழைச்சா போதும். இங்க தாவீது சொல்றான், எனக்கு சிறகுகள் இருந்தால் நான் புறாவை போல என்ன செய்வேன்? பறப்பேன். உனக்கு சிறகு இருக்கா? இல்ல, ஆனா பறப்போம். பாதி வானம் வரை பறந்துடுவேன். ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நொடியில ஆண்டவர் கூப்பிட்ட அப்படியே எப்படி ரெக்க வரும் அதெல்லாம் தெரியாது. ஆனா நம்ம பறப்போம். ஆமென். அல்லேலூயா. அங்கதான் நமக்கு ரெஸ்ட். அதனால இந்த பூமியில நான் கஷ்டப்படுறேன். வீட்டுக்காரரை பார்த்து காலையில இருந்து உமக்காக அதை செய்றேன் இதை செய்றேன். என்னமா பண்றது? இந்த பூமியில இருக்கிறது வர பாடுகள் உண்டு, கஷ்டம் உண்டு. ஆனா இளைப்பாறுகிற ஒரு நாள் வரும். அது ஒரு மகிமையான ஒரு நாள். இந்த புறா எங்க போய் இளைப்பாரிச்சு தெரியுமா? அப்ப நம்ம எங்க போய் தான் இளைப்பாறணும்? அங்க போகணும். கண்மலையானவர்கிட்ட தான் போகணும். கண்மலையானவர்கிட்ட போகணும். அங்கதான் நமக்கு வீடு. ஆனா இந்த பூமியில இருக்கும்போது அந்த கண்மலையானவரை குறித்து மற்றவங்களுக்கு நல்ல செய்தி சொல்லணும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வேலை. இந்த வேலையை செய்வோம். ஆண்டவர் நிச்சயமா நமக்கு ஒரு நல்ல மகிமையான காரியத்தை செய்வார். உன் குடும்பத்தில் ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்வார். உங்களை நீங்க இருக்கிற இடத்துல நோவாவாய் கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நோவா வாழ்ந்த நாட்களில உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறோம். நீங்க இந்த பூமியில இருக்கிற நாள்ல
ஆண்டவரை என்னை ஒரு நோவாவாய் மாற்றும், நான் பூமியில உம்மோடு சஞ்சரிக்கணும், என்னை ஒரு ஏனோக்காய் மாற்றும். இப்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாசஸ்தலம் கன்மலை. கன்மலை ஆகிய கிறிஸ்துவில நம்ம அடைக்கலம் வைப்போம். சிகரத்தில் நம்ம வீட்டை கட்டுவோம். கர்த்தருக்காக நம் ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்மை அழைக்கிற நாள் மட்டும் இந்த பூமியில் அவருக்காக வாழ கர்த்தர் நம்ம ஒருவருக்கும் உதவி செய்யட்டும். எல்லாரும் எழும்பி நின்று கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலையில இந்த ஒரு அனுபவத்துக்கு நேராய், கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை பாராட்டும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இந்த கண்மலையான இல்லை இல்லை ஆமாம், எல்லாரும் கண்ணை மூடுங்க. எந்திரிக்க சொல்ற சட்டன்னு பிள்ளைகள்லாம் சோம்பேறி பிள்ளைகளா இருக்கீங்க இல்லை? ஆமாம், இல்லை கண்ணை மூடி ஆண்டவர்கிட்ட கேங்க, ஆண்டவரே நான் நோவா அனுப்பின புறாவை போல நல்ல செய்தியை கொண்டு வரணும் ஆண்டவரே. அந்த நல்ல செய்தி பூமியிலே ஜலம் வற்றி போயிட்டு அந்த 4 குஷ்டரோகிகள் பாளையத்துக்கு புறம்பாய் தள்ளப்பட்டவர்கள், அவங்க ராஜா கிட்ட போறாங்க. ராஜாவை போய் சந்திக்கிறாங்க. ஐயா, பாளையத்துக்கு நாங்க போனோம், அந்த இடத்துல நல்ல ஆகாரம் இருக்கு, எதிராளிகள் எல்லாம் ஓடி போயிட்டான், நீங்க போனீங்கன்னா இப்போ ஆகாரத்தை புசிக்கலாம், ஆகாரத்தை புசிக்கலாம். அந்த நல்ல செய்தியை அறிவித்தார். இந்த நாளில் கர்த்தருடைய பிள்ளைகளே, பாளையத்துக்கு புறம்பாய் இருந்தவனுக்கு ஆத்துமாவை குறித்த ஒரு பாரம். ஆனால் பாளையத்துக்குள்ளே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆத்துமாக்களை குறித்த தாகம் இருக்கிறதா? ஒரு நிமிஷம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எனக்கு அந்த தாகத்தை தாங்க, ஆத்துமாக்களை குறித்த தாகம். ஆண்டவரே, என் சபையில ஜனங்களை கூட்டி சேர்க்கணும், விசுவாச பிள்ளைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நான் ஒரு நல்ல புறாவை போல நல்ல செய்தியை கொடுக்கிறவனாய், நற்செய்தி அறிவிக்கிறவனாய் ஆண்டவரே என்னை மாற்றும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கன்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்து. சொல்லுங்க, உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களில் ஒருவருக்காவது நற்செய்தி சொல்லுவேன் ஆண்டவரே, உம்மை புகழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே. எனக்கு நீ செய்த நன்மைகளை நான் சாட்சி சொல்லுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகள், செய்த நன்மைகளை என்றென்றும் துதித்திடுவேன். ராஜா, நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே. ஆராதனை தெரிகோ, ஆராதனை
எந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானி, எனக்கு பயமில்லையே. எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. சொல்லுங்க எல்லாரும். ஓ கண்மலையானவர், அவர் துதிக்கப்படத்தக்கவர். எந்த கண்மலையானவர், துதிக்கப்படத்தக்கவர். ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. மகிமைக்கு எல்லாம் சேர்ந்து கடைசியாய் ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. கண்மலையின் சிகரத்தில் உன் வீட்டை கட்டினாலும், நீ கழுகை போல உயிரை பறந்தாலும், உலகத்தான பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை கீழே தள்ளுவேன். ஆனா கத்துடைய பிள்ளையை பார்த்து சொல்றார், நான் உன்னை கொண்டு போய் அங்க வைப்பேன். அதுதான் அங்க கத்துடைய பிள்ளைகளுக்கும் உலகத்தாருக்கு இருக்க வித்தியாசம். இதனால நம்முடைய சிகரத்தை கண்மலையில வைப்போம், கட்டுவோமா. அந்த கண்மலையாக இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவங்களுக்கு சொல்லுவோமா. அந்த கண்மலையில இளைப்பாறும்படிக்கு அந்த கண்மலையானவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு ஒரு இளைப்பாறுதலை நீர் வைத்திருக்கிறேன். அந்த ஸ்தலத்துக்கு வரும்போது நான் வெறுங்கையாய் வரக்கூடாது. ஒரு கூட்டம் ஜனத்தோடு கூட ஆராதிக்க சந்திக்க ஆண்டவர் எனக்கு உதவி. அந்த நல்ல செய்தியை நான் மற்றவங்களுக்கு சொல்லுவேன். ஆண்டவரே இந்த நற்செய்தியை அறிவிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவ கரத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா. மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். காலையிலிருந்து இதுவரை நீர் எங்களோடு கூட மகிமைப்பட்டு இருந்த ஆராதனை நம்முடைய நாமத்தை உயர்த்த பலன் தந்தீர். ஆண்டவர் வந்த சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதி. ஒவ்வொரு மேலும் தேவனுடைய கிருபையின் கரக்கோடு இருக்கட்டும். பிள்ளைகள் செய்கிறதான வேலைகள், பிள்ளைகள் செய்கிறதான தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை கிருபை கத்தத்தார். நல்ல பலவீனத்தின் மத்தியில் ஆராதனைக்கு வர முடியாதபடி வீடுகளில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தருடைய பலவீனங்களை மாற்றி போடும். ஆண்டுடைய பாதுகாப்புக்குள்ள வைத்துக் கொள்ளும். இந்த தீவுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். தீவை பாதுகாத்துக் கொள்ளும். தீவில ஊழியம் செய்கிற எல்லா ஊழியர்களையும் குடும்பங்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்த தமது இரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்ளும். இந்த தீவில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். தீவில பல இடங்களில் நாங்கள் சபைகள் ஆரம்பிக்கப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. இப்போது நாங்கள் கடந்து போகிறோம். எங்களுடைய பிரயாணங்களில் உடைய பிள்ளைகளோடு கூட சுகபத்திரமாய் வீடு சேர மட்டும் கால நிலைகளை அனுகூலமாக்கித்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நீக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.